கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை வேளையிலையும் வேத தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாய்ஸ் மெசேஜின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை 30 நிமிடங்கள் கேட்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நீர் எழுதி கொடுத்த வேதத்தை வாசித்து தியானித்து அதை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக, செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்குள்ள தியான பகுதி வாசிக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனமாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தியானத்திற்காக லூக்கா 22ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டில் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானனை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றார். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பஸ்காவை அனுசரித்ததான ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு இந்த பஸ்கா என்பது நம்முடைய திருச்சபைகளில் அனுசரிக்கப்படுகிற திருவிருந்து ஆராதனை அல்லது ஹோலி கம்யூனியன் அல்லது கர்த்தருடைய பந்தி என்று அதற்கு பல பெயர்கள் சொல்லப்படுகிறது, அனுசரிக்கப்படவும் செய்கிறது. நம்முடைய சபைகளில் மாத்திரமல்ல, பாரம்பரிய திருச்சபைகளிலேயும் இந்த பண்டிகை அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய தியானத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, பஸ்காவை எங்கேயும் அனுசரிக்கலாமா? அதுதான் இன்றைக்கு ஹைலைட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் கேட்கிறார்கள், பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொல்லிவிட்டீர், எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்போ பஸ்காவை அனுசரிப்பதற்கு தேவ சித்தமான ஒரு இடம் தேவை. ஆண்டவருடைய விளக்கத்தை பாருங்கள். அதுக்கு தொடர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் போய் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டு அறை மேல் ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். ஆண்டவர் பஸ்கா தானே, நம்ம எங்கேயும் அனுசரிக்கலாம், ஏன் ஒரு மரத்தடியில் கூட அனுசரிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. இயேசு கிறிஸ்து பல தடவை சீஷர்களோடு இருந்த இடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனாந்திரம்தான். வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, கடற்கரை ஓரத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி நிறைய இடங்களில் அவர் சீஷர்களோடு கூட வாழ்ந்திருக்கிறார். ஆனால் பஸ்காவை புசிக்க வேண்டும் என்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும்போது நம்ம இருக்கிற இடத்துலையே அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிடல. அதற்கு தகுதியான இடம். நல்ல வார்த்தை பாருங்கள், 11ஆம் வசனத்தில் இருக்கிறது, என் சீஷரோடு பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அப்போ பஸ்காவை புசிக்கணும்னு சொன்னால் அதுக்கு
முதல்ல தேவ சித்தத்தின்படி உள்ள இடம், இரண்டாவது தகுதியான இடம். புரிந்து கொள்ளுவீங்க நினைக்கிறேன். திருவிருந்து ஆராதனை என்பது அது தேவ சித்தப்படி அனுசரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இரண்டாவது, தகுதியான இடத்தில் தான் அது அனுசரிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா ஆண்டவர் பலி செலுத்துகிற காரியத்தில் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். உன் கண் கண்ட இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தருக்கு பலி செலுத்தாயாக அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்துக்கு போய் தான் பலி செலுத்த சொல்லியிருக்கிறார். நீங்கள் உடனே சொல்லலாம், பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்திருக்கிறது. கரெக்ட். தேவனை நாம் எங்கே வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். நம்முடைய வீடோ அல்லது நாம் கூடி வருகிற ஒரு மரத்தடியோ அல்லது ஒரு வனாந்தரமான இடமோ தொழுது கொள்ளலாம். 2 பேர் 3 பேர் எங்கே ஒருமனப்பட்டாலும் அவர் அங்கே இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்லுகிறார், பஸ்காவை எங்கே வேண்டுமானாலும் அனுசரிக்க சொல்லலை. எங்கும் பஸ்காவை தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லவே இல்லை. தொழுது கொள்ளும் காலம் எங்கே வந்திருக்கிறது? இப்போ பஸ்காவை புசிக்கணும்னு சொன்னால் அதுக்கு தகுதியான இடம் தேவை. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த பஸ்காவை வீடுகளுக்குள்ளே தான் கர்த்தர் அனுசரிக்க சொன்னார். நீங்கள் உடனே முடிவெடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம வீட்டிலையே பஸ்காவை அனுசரிக்கலாம்ல, ராபோஜனம் எடுக்கலாம்னா நீங்கள் முடிவுக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் அந்த இடத்த கவனிக்கணும். இந்த பஸ்கா புசிக்கும் பொழுது ஒருவனும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருக்கணும். ஏன் ஆண்டவர் அன்றைக்கு வீட்டுக்குள்ளே அனுசரிக்க சொன்னார் அப்படின்னா, அன்றைக்கு தேவ ஆலயம் என்பது இல்லை, ஆசரிப்பு கூடாரம் என்று இல்லை. இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரயாணப்பட்டு வந்த வனாந்தர பாதைகளிலேயும் ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்படுகிற வரைக்கும் அவர்கள் வீடுகளில் இதை அனுசரித்தார்கள். ஆனால் என்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று அமைக்கப்பட்டதோ அன்றைக்கு அவர்கள் தங்கள் கூடாரங்களை விட்டுவிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து கூடாரத்தை சுற்றிலும் கூடாரங்களை அமைத்து அங்கே இருந்துதான் அவர்கள் பஸ்காவை அனுசரித்திருக்கிறார்கள். அதுலேயும் நீங்கள் பழைய ஏற்பாட்டை படித்தீங்கன்னா இந்த பஸ்கா அனுசரிப்பதற்கு என்று கர்த்தர் ஒரு மாதத்தை நியமிக்கிறார். ஆபிப் மாதம், வருஷத்தின் முதல் மாதம் ஆபிப் மாதம் 2வது வாரம். முதல் வாரத்தில் ஆட்டுக்குட்டியை பிடிக்கணும், 2வது வாரத்தில் தான் அந்த அனுசரிக்கணும். அந்த எழுத்தின்படி வசனத்தின்படி நான் இன்றைக்கு சொல்லுவேனானால் திருவிருந்து என்பது முதல் வார ஆயத்தம், 2வது வாரம் திருவிருந்து. பைபிள் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து அப்படி தான் அனுசரித்தார் அதை. ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளிலே ஆயத்தம் பண்ணி அதற்கு பின்பு திருவிருந்து எடுக்கிற சபைகளும் இருக்கிறார்கள். ஆயத்தமே இல்லாமல் வந்து திருவிருந்து எடுத்துக்கொண்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள். வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலேயே திருவிருந்தை நடத்துகிற சபைகளும் இருக்கிற நம்முடைய சபையும் அப்படி நடத்தப்படுகிறது. ஆனால் திருவிருந்து எடுப்பதற்கு ஒரு வார ஆயத்தமும் அதற்கு மறு வாரத்திலே தான் திருவிருந்து நடத்தப்படணும் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மை. ஒன்று. அப்படியானால் அந்த திருவிருந்தை அல்லது அந்த பஸ்கா பலியை அனுசரிப்பதற்கு என்று பிரமாணம் இருக்கிறது. கவனிங்க. அதனால் சொன்ன ஆரம்பத்தில் ஆரம்ப காலங்களிலே வீடுகளில் அனுசரித்த பஸ்காவை பிற்காலங்களிலே நீங்கள் வேத புத்தகத்தை படித்து பாருங்கள். தாவீதின் நாட்களில், சாலமோனுடைய நாட்களில் ஆலயம் வந்துவிட்டது. ஆலயம் வந்த பிற்பாடு அந்த பஸ்கா ஆலயத்தில் தான் அனுசரிக்கப்பட்டது. யோசியா ராஜாவின் காலத்தில், யோசபாத்தின் காலத்தில் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது. அது எங்கே? ஆலயத்தில் வைத்து. அப்படியானால் ஒரு உண்மையை நீங்கள் இந்த மாலை நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். திருவிருந்து ஆராதனை என்பது ஆலயத்தில் வைத்துத்தான் நடத்தப்பட வேண்டும்.
நம்ம மனசு தோன்றபடி நம்ம வீட்டுகளையே நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, பஸ்காவை அனுசரிக்கிறோன்னு சொல்லிடக்கூடாது. அது வேதத்தின்படி தவறானது. ஏன் தவறு என்று சொல்லுகிறேன்? அப்படியானால் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கேட்ட உடனே சொல்லியிருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வா, நம்ம இருக்கிற இடத்துல தோத்திரம் பண்ணி சாப்பிட்ருவோன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. தொடர்ந்து அந்த ஆலயமும் எப்படி இருக்க வேண்டுமா? தகுதியான இடமாய் இருக்க வேண்டும். நாம் திருவிருந்து எடுக்கிற ஆராதனை ஆராதனை ஸ்தலம் அல்லது ஆலயம் தகுதியான ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். என்ன தகுதி பாருங்க. அந்த அறை எப்படிப்பட்ட அறையாக இருந்தது? கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அப்போ ஏற்கனவே இந்த அறையானது ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. எதற்காக? இயேசுவும் சீஷர்களும் பஸ்காவை புசிப்பதற்காக. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த பஸ்காவை அல்லது திருவிருந்து ஆராதனையை, ராபோஜன ஆராதனையை அனுசரிப்பதற்கு தகுதியாக வருகிறீர்களா? நம்முடைய ஆலயத்தில் அந்த தகுதியை நாம் ஏற்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆலயங்களிலே திருவிருந்து நடத்தப்படும் பொழுது எந்த அளவுக்கு அஜாக்கிரதை காணப்படுகிறது என்பதை பலரும் நினைவில் கொள்வதில்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கணும், திருவிருந்து எடுக்கும்போது நான் எடுக்கிற இடம் முதல்ல தகுதியாக இருக்கா? தகுதின்னு சொன்னால் அந்த இடம் முதல்ல சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கு தேவாலய சுத்தம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆலயத்தில் அசுத்தத்தை நாம் காணக்கூடாது. அதனால தான் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்கணும். ஆலயத்துக்குள்ளே நம்ம வரும்போது செருப்பு அணிகிறது இல்லை. ஏன்? அது பரிசுத்தத்துக்கு அடுத்த ஸ்தலம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். அவரை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தான் ஆராதிக்க வேண்டும். ஆகவே ஆலயத்துக்குள்ளே நம்முடைய கால்களில் அணிகிற பாதரட்சைகளை அணிந்து கொண்டு வரக்கூடாது. அது பரிசுத்தமான இடம், தேவன் உலாவுகிற இடம். அப்போ ஆலயம் முதல்ல என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். ஆலயத்தில் அந்த சுத்தத்தை கடைபிடிக்கிறதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். திருவிருந்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. எப்போ தேவனை ஆராதித்தாலும் அந்த சுத்தத்தை நம்ம எதிர்பார்க்கணும். இன்றைக்கி ஆலயத்தை சுத்திகரிப்பது என்பது சிலர் அதை ஊழியமாகவே செய்கிறார்கள். பணிவிடை ஊழியம், ஆலய சுத்திகரிப்பை. சில ஆலயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுறதுக்குன்னே ஆர்வத்தோடு செய்கிற ஜனங்களையும் பார்க்க முடியும். மன உற்சாகமாக, யாரையும் அவங்கள கட்டாயப்படுத்த, அவங்களா ரொட்டீனாக எல்லா ஆராதனை நாளுக்கு முந்தின நாள் அந்த ஆலயத்தை அடித்து வாரி சுத்தம் பண்ணி அதை சுத்தமாக வைப்பதில் அவர்கள் அத்தனை தீவிரம் காட்டுவார்கள். நல்லது. நம்முடைய தேவன் அதை விரும்புகிறார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் திருவிருந்து ஆராதனை நீங்கள் அனுசரிக்கும் போது முதல்ல தேவ சித்தப்படி அந்த இடத்துக்கு வாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடம் தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இடம் தகுதியாக இருக்கணும். இடத்தகுதிக்கு சொன்னேன், அவர்கள் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற ஒரு பெரிய மேல் வீடை காண்பித்தார். எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் கீழ் வீட்டை கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். பைபிளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் வீட்டில் இருந்த நிறைய சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். நம்முடைய ஆலயமும் மேல் வீட்டில் இருக்கிறது. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். எலிசா
சூனேம் என்கிற ஊருக்கு போகும்போது கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயானவள் அவளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு மேல் வீட்டை கட்டி கொடுக்கிறார், மேல் அறையை கட்டி கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு மேல் வீட்டில் ஏறினார்கள். அப்போஸ்தலன் பவுல் பிரசங்கம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா மேல் மெத்தை, மேல் மாடி. பேதுரு ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். இந்த மேல் வீடு என்பது பைபிளில் நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சாதாரணமாக சஞ்சரிக்கிற, வாழுகிற, குடியிருக்கிற வீட்டை விட மேன்மையான ஒரு இடத்தில் தான் இந்த திருவிருந்து ஆராதனை அனுசரிக்கப்பட வேண்டும். நம்ம படுத்து தூங்குற அதே பெட்ரூமில், நம்ம சாப்பிட்ற அதே டைனிங் ரூமில், நம்ம உட்கார்ந்து நம்முடைய காரியங்களை பேசிக்கொள்ளுகிற அந்த இடத்துல திருவிருந்து அனுசரிக்கக்கூடாது. திருவிருந்து அனுசரிக்கப்படுகிறது என்று சொன்னாலே செப்பரேட்டட் பிளேஸ், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்தில் தான் அந்த திருவிருந்து ஆராதனை அனுசரிக்கப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் மேல் வீடு என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருவிருந்து அனுசரிக்கிறதான முறைமையை, இடத்தை சற்று கவனித்து பாருங்கள். சரி, இது வசனத்தின்படி சொல்லப்படுகிறது. சரி, இதை எடுக்கிறவங்க எப்படி இருக்கணும்? இடமே இவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் ஆண்டவர். இடத்தையே இவ்வளவு முக்கியப்படுத்தி சொன்னார்னா எடுக்கிறவன் எவ்வளவு எலிஜிபிளாக இருக்கணும் பாருங்கள். திருவிருந்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு எலிஜிபிள் வேணும்? ஆண்டவர் இடத்தையே முக்கியத்துவப்படுத்துகிறார்ல, அப்போ எடுக்கிறவங்களை எவ்வளோ முக்கியத்துவப்படுத்துவார். ஸ்தோத்திரம். எடுக்கிற நீங்களும் நானும் இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளணுங்கிறத யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம் நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுப்பதற்கான ஒரு சின்ன தகுதியை பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராவிருந்து அங்கே ஸ்தோத்திர ராபோஜனத்திற்காக ஆயத்தமாகிறார். பஸ்கா அடிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முடிஞ்சு இயேசு அவர் சிலுவை மரணத்துக்கு போக வேணும். அதுக்கு முன்னால் தான் அவர் இந்த பஸ்காவை அனுசரிக்கிறார் சீஷர்களோடு கூட. பஸ்கா ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மேசையில் அப்பம் ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. பந்தியில் உட்கார்ந்து விட்டார்கள். இயேசு போஜன பந்தியை விட்டு எழுந்து ஒரு சீலையை எடுத்து தன் அறையில் கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சீஷருடைய கால்களை கழுவ தொடங்குகிறார். ஸோ திருவிருந்து ஆராதனைக்கு இடம் முக்கியம். எங்கே ஆயத்தம் பண்ணணும், தேவ சித்தப்படி இதெல்லாம் ஒழுங்காகிட்டு. இப்போ அனுசரிக்கிறவங்க எப்படி இருக்கணும் பாருங்கள். இயேசு ஒவ்வொருடைய கால்களை கழுவுகிறார். இந்த கால் கழுவுதல் என்பது இன்றைக்கு நிறைய சபைகளில் விடப்பட்டு விட்டது. கால் கழுவுதலே கிடையாது. நம்ம சபைகளில் கால் கழுவுதல் ஆராதனை நடத்துகிறோம். இயேசு வருகை வரைக்கும் அது கடைபிடிக்கட்டும் என்று சொல்லி நான் அதை ஸ்தோத்தரிக்கிறேன். கால் கழுவுதலை விட்டு விட்டார்கள். கேட்டால் அது சடங்காச்சாரம், அது பாரம்பரியம். இயேசு கிறிஸ்து எதையுமே பாரம்பரியமாக செய்யலை, சடங்காச்சாரமாக செய்யலை. அதுக்கு முந்தின நாட்களிலே இந்த பஸ்கா அனுசரிக்கப்பட்டது. அப்பொழுது யாரும் கால் கழுவவில்லை. ஆனால் இயேசு இந்த ராபோஜனத்தை அனுசரிக்கும் போது, பஸ்காவை அனுசரிக்கும் போது கால் கழுவுகிறார். கழுவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். அவரே கழுவிட்டார்னா நம்ம என்ன பெரிய ஆளா? இயேசுவை விட நம்ம என்ன பெரிய மேலேயே உயர்ந்துட்டோம்? அப்படி ஒன்றும் உயரலையே, உயரவும் முடியாது. தோத்துறோம். உயரணும்னு நினச்சவன் தான் இன்றைக்கி பிசாசாக நமக்கு தொல்லை கொடுத்துட்ருக்குறான். ஸோ நம்ம உயர முடியாது. அவருக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அவரே ஒருத்தருடைய காலை ஒருத்தர் கழுவுனா நம்ம ஏன் கழுவக்கூடாது? வேறு எந்த நியாயமும் இதுக்கு சொல்லவே முடியாது. நீங்கள் சொல்லலாம், இயேசு 12 பேருக்கு தான் கழுவினார். அன்றைக்கி 12 பேர் தான் இயேசு கூட இருந்தாங்க.
இன்றைக்கி நம்ம கூட 120 பேர் இருக்கிறாங்க, 1200 பேர் இருக்கிறாங்க, 12,000 பேர் இருக்கிறாங்க, 1,20,000 பேர் இருக்கலாம். எண்ணிக்கை என்பது விஷயம் அல்ல, என்ன செய்கிறோம் என்பது தான் முக்கியம். 12 பேருக்கு இயேசு தான் கழுவினார். ஆனால் சொல்லும்போது சொன்ன, நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் கழுவ கடவீல்னு சொன்னார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் அன்றைக்கு இருந்தவர்கள் 80 பேர் 100 பேர் இருந்தாலும் 100 பேர் காலையும் கழுவியிருப்பார். அவர் இயேசு கிறிஸ்துவ சீசர்கள் இல்லையான்னு கேட்கலாம். 70 பேர் இருந்தாங்க, அவன் பாதியில் ஓடி போயிட்டான். 12 தான் மிஞ்சுது. ஆகவே இந்த திருவிருந்தில் கால் கழுவுதல் ஆராதனையை, அந்த திருவிருந்தை அனுசரிக்கிறவர்கள் கண்டிப்பாக கால் கழுவி விட்டு வந்து திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும். சரி, யாருக்கு கால் கழுவணும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் காலை யார் கழுவுறது? ஆண்டவர் அதற்கும் அழகான ஒரு விளக்கம் சொல்லுகிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பேதுரு காலை இயேசு கழுவ வருகிறார். பேதுரு, ஆண்டவரே நீர் என் காலை கழுவக்கூடாது. அவன் சொன்னதுக்கு ரீசன் இருக்கு. நீர் தேவன், நான் மனுஷன், நான் பாவி. ஒரு பாவி காலை பரிசுத்தவானாக இருக்கிற நீர் கழுவக்கூடாது. அழகான தெளிவான வார்த்தை அது. சிலரை பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், வரட்டு அவனை பெரிய ஆளாக என் காலை கழுவட்டுமே அந்த ஒரு மிதப்பில் இருப்பாங்க. ஆனால் பேதுரு அப்படி இல்லை. அவன் இயேசுவை பார்க்குறான், தன்னை பார்க்குறான். அவருக்கு தனக்கும் சம்பந்தமே ஒரு ஏணி வச்சா எட்டாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தகுதி எனக்கு இல்லை. அவர் என் காலை பிடிக்கிற அளவுக்கு நான் தகுதி கிடையாது. இயேசு அவனை அழைத்த போதான்னு சொன்ன, அப்படி தான் சொன்னான், நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிருன்னு சொன்னான். ஆனால் இயேசு அவனுக்கு அழகான ஒரு பதில் சொல்கிறான். நான் உன் கால்களை கழுவவில்லை என்றால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கால் கழுவுதல் வேண்டாம் என்று சொன்னால் இயேசு சொன்ன வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். இயேசுவினிடத்தில் உங்களுக்கு என்ன கிடையாது? பங்கு கிடையாது. ஸோ கால் கழுவுதலை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. பங்கு இல்லாமல் போயிடும். பங்குன்னா என்னது? அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் எந்த விதமான உரிமையும் நம்ம கோர முடியாது. ஒன்று. சரி, யார் காலை கழுவணும்? ஏசு அழகாக பதில் சொன்னார். முழுகினவன் கால்களை கழுவணும். திருவிருந்து யாருக்கு? முழுகினவனுக்கு. இந்த முழுகினவன் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்விலே சொந்த இரட்சகராய் வாயினாலே அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றவன் தான் முழுகினவன். அவன் ஒருவர் காலை ஒருவர் கழுவணும். அப்போ திருவிருந்து யார் எடுப்பதற்கு தகுதியாய் மாறுகிறார்கள்? முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்குத்தான் இந்த தகுதி இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் முழுக்கு ஞான ஸ்நானத்தையே வேண்டான்னு சொல்கிறாங்க. பைபிளில் தெளிவாக இருக்குதுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். யோவான் சுவிசேஷத்தில் வாசிங்கன்னா சாலிமூருக்கு அருகான இடத்துல தண்ணீர் அதிகமாக இருந்ததுனால அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பும் அந்த கந்தாக என்பவளுக்கு மந்திரியுமாக இருந்தவர் தண்ணீரில் இறங்கினான். தண்ணீரில் இறங்கின அவனுக்கு பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டியது எடுக்கப்படுவது அல்ல, தெளிக்கப்படுவதும் அல்ல, பறக்க விடப்படுவதும் அல்ல. ஞானஸ்தானம் கொடுக்கும், நான் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருவிருந்தை எடுக்கும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுவீர்களானால் நீங்கள் முழுகி ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். முழுகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் ஒருவர் காலை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். எல்லாரும் காலை கழுவிட முடியாது. ஞானஸ்தானம் எடுக்காதவன் காலை கழுவக்கூடாது. ஏன்னு கேட்கலாம் நீங்கள். அவன் காலை கழுவி என்ன புண்ணியம் இருக்குது? அவன் தலை மொத்தமும் பாவத்தில் நிறைஞ்சிருக்கு. அவன் பாவத்துக்கு சாகாதவன் காலை கழுவி என்ன செய்ய? ஸ்தோத்திரம். கால் கழுவுதல் என்பது மிக மிக அவசியமானது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எல்லாம் வாசிக்கலாம். ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த தேவதூதருடைய கால்களை ஆபிரகாம் தண்ணீர் கொண்டு வந்து கால் கழுவ சொல்லுகிறான். லோத்து கழுவ சொல்லுகிறான்.
ஸோ கால் கழுவுதல் ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். திருவிருந்தை முழுகு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கால் கழுவி கொண்டுதான் திருவிருந்தை நீங்கள் அனுசரிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். அப்படி அனுசரிக்கலைன்னா நீங்கள் தேவ பிரமாணத்தையே மீறுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். சரி, 2 காரியம் சொல்லிட்டோம். 3வது பார்க்கலாம். இப்போ இந்த திருவிருந்தை முழுகு ஞானஸ்தானம் எடுத்தவன், கால் கழுவினவன் திருவிருந்தை அனுசரிக்க தகுதி என்று சொல்லுகிறீர்களே, இயேசு கூட இருந்தவர்கள் அப்படி தகுதியாக இருந்தாங்களா கேட்டிங்கன்னா, எல்லாருமே மூழ்கி தான் இருந்தாங்க. மூழ்கினவர்களாக இருந்தார்கள். எல்லாருடைய காலை இயேசு கழுவினார். ஆனால் இயேசு கால் கழுவும் போது இயேசுக்கு ஒரு உண்மை தெரியும். நான் கால் கழுவுகிறதுல எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, எல்லாரும் சுத்தமானவர்களும் அல்ல. ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு ஏற்கனவே சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ பிசாசா இருக்கிறவனுடைய காலையும் இயேசு கழுவுகிறார். திருவிருந்த ஆராதனையிலே வந்து நிறைய பேர் நான் தகுதி இல்லைன்னு நினச்சி வெளியே போயிருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தகுதி இல்லைன்னு என்று அவருக்கே தெரியும். நீங்கள் தகுதியாக இல்லை, அவருக்கு தெரியும். யூதாசனை தகுதியாக வரந்தான் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு 20 வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசை வாங்க போகிறான் தான். அவன் தான் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். அவன் சாக போகிறது நாண்டு கொண்டு சாக போகிறான்னு இயேசுவுக்கு தெரிந்தும் அவன் காலையும் இயேசு கழுவினார், அவனுக்கும் திருவிருந்து கொடுத்தார். ஸோ நான் சொல்வேன், உங்களுக்குள்ளது தகுதி இல்லை, எலிஜிபிள் இல்லை. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, திருவிருந்தில் பங்கெடுக்கிறது காலும் கழுவிட்டீங்க, ஆனால் உங்களுக்குள்ள தகுதி இல்லை என்பது இயேசுவுக்கு தெரியும். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தகுதி இல்லை என்று தெரிந்தும் அவனுக்கு திருவிருந்தை கொடுப்பாரானால் அதில் தேவ சித்தம் இருந்தது. அதில் தேவ சித்தம் இருந்துச்சு. அவன் துணிக்கையை வாங்கின பின்பு தான் சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியத்தை சிந்திங்க. நம்ம தகுதியை வச்சு கர்த்தர் நமக்கு எதையும் செய்கிறதில்ல, அவருடைய கிருபையின் நிமித்தம். அப்போ திருவிருந்தை அனுசரிக்கும் போது உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி வெளியே போகாதீங்க. ஆண்டவரே என்னில் தகுதி இல்லை, ஆகிலும் என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி வந்துட்டிங்கன்னா உங்களை கரெக்ட் பண்ணிடுவார். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது, எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஊழியக்காரங்க யாரையும் பார்த்து நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அவனவன் சுய பரிசோதனை செய்து இந்த ராபோஜனத்தில் பங்கெடுக்கலாம். ஆகவே இந்த மாலை நேரத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுய பரிசோதனை செய்து திருவிருந்தில் பங்கெடுக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். இப்படி செய்வது தான் தேவனுடைய பஸ்கா. பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு தேவ சித்தப்படி உள்ள இடம், தகுதியான இடம், ஸ்தோத்திரம், தகுதியான நபர், தகுதியான ஆராதனை வேலை, இதெல்லாம் நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி செய்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அதில் பிரியப்படுவார். இந்த மாலை நேர தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். பிரயோஜனமாக இருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றவர்கள் கேட்கும்படி இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலே இந்த வேத தியான நிகழ்ச்சியை இந்த வாய்ஸ் மெசேஜின் மூலமாய் உம்முடைய ஜனங்களோடு பேச உதவி செய்தீர். இது என்னால் அல்ல, உம்முடைய நாளை உண்டாயிற்று. இந்த தியானத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் ஏதாவது வந்திருக்குமானால் தயவாய் மன்னித்து தேவன் மாம மகிமைக்கென்று வார்த்தைகள் பயன்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். தேவ கிருபையும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கேட்கிற பொறிகள் கேட்டு பயனடையுங்கள்.
தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். God bless you. Amen.